சார் இப்போ வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் கேஸ் அது எனக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. அந்த விஷயம் வந்து 30 லட்சம் பேஜ் கொண்ட டாக்குமெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து ட்ரம்ப் பேர், அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், நம்மளோட நாட்டு பிரதமர் மோடி, இவங்களோட பேர்லாம் இடம்பெற்றிருக்கு. இதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு விஷயம், அந்த 30 லட்சம் பேப்பர்ஸும் இன்னும் வெளியாகலை. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து அது வெளியிட்டுக்கிட்டு வராங்க. இந்த ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய குற்றச்சாட்டு பார்வையும் அவர் மேலே குவிஞ்சிருக்கு. உலக நாட்டு மக்கள் அனைவருடைய குற்றச்சாட்டுகளும் அவர் மேலே குவிஞ்சிருக்கு. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இந்த பிரதமர் மோடி பற்றி சொன்னீங்க, அதை நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். மோடி தவறு பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல்ஸ்லேயோ அல்லது ஃபோட்டோ ஆதாரமோ எதுவுமே இல்லை. எப்ஸ்டீன் கூட மோடி இருக்கிற மாதிரியான ஃபோட்டோ கூட ஒன்று கூட இல்லை. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அனில் அம்பானி, தொழிலதிபர் அனில் அம்பானிக்கும் எப்ஸ்டீனுக்கும் நடந்த அந்த இமெயில் கான்வர்சேஷனில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அனில் அம்பானி பிரதமர் மோடி ட்ரம்ப் மூலமாக இஸ்ரேல் நாட்டுடன் நல்லுறவை ஏற்படுத்தி கொள்ள விரும்புகிறார், அதற்கு நீங்கள் உதவ முடியுமான்னு கேட்டிருக்காரு அனில் அம்பானி. அதுக்கு ட்ரம்ப் உடைய வெள்ளை மாளிகையில் இருக்கிற ஒரு முக்கிய அதிகாரியுடைய பேரை சொல்லி அவர் கூட நீங்கள் பேசுறதுக்கு நான் வந்து அரேஞ்ச் பண்ணுறேன், அவர் மூலமாக நீங்கள் ட்ரம்ப்பை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு அந்த எப்ஸ்டீன் பதில் சொல்லியிருக்காரு. இவ்வளவுதான் நடந்திருக்குது. மோடி தவறான எந்த ஒரு காரியத்துக்காகவும் எப்ஸ்டீனை சந்திக்கவோ ட்ரம்ப்பை சந்திக்கவோ விரும்பினதாக அதில் செய்தி இல்லை. தேச நலன் கருதி இத்தாலி நாட்டு கூட வந்து இந்தியாவுக்கு நல்லுறவு இருந்தாக்கா அது வந்து அந்த வெளியுறவு கொள்கையில் வந்து நலம் பயக்கும் அப்படிங்கிற அடிப்படையில், அது கூட மோடி சொன்னதாக அனில் அம்பானி கேட்கல. அனில் அம்பானி தானாகவே தான் கேட்டிருக்காரு எப்ஸ்டீன் கிட்ட, இந்த சந்திப்புக்கு நீங்கள் வந்து உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இவ்வளவுதான் நடந்திருக்கு. இதை வச்சுக்கிட்டு எதிர்கட்சிகள் வந்து ஒன்றும் இல்லாததுக்கு வெறும் வாய்க்கு அவல் கிடச்சதுன்ற மாதிரி போட்டு மின்னுக்கிட்டு இருக்கிறாங்க.